ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச் நட்டோஷிப்போட எபிசோட் 283 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுதான் சரியான நேரம். மின்னல் வேகத்துல செயல்படுறாரு. வேற வழி இல்ல, திரும்பவும் ட்ரை பண்ணி தான் ஆகணும். அவங்க வேகத்தை என்னால ட்ராக் பண்ண முடியல. இதெல்லாம் பார்க்குறப்பதான் மின்னோட்ட யாருன்னு நம்மளுக்கு தெரியுது. உன்னோட லாரியத்தை பயன்படுத்தி என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா நீ? கை வச்சு 2 ஜிஞ்சிரிக்க சமாளிக்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா அப்போ நீங்க தான் முட்டாள். ஆக்டோபஸ் தாத்தா, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இப்ப ரைக்காகவை தாண்டி போறது சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்தான் அடக்க முடியல. சால்ட்டா ஹேண்டில் பண்றாரு ரெண்டு. வந்து எனக்கு உதவி பண்ணுங்க. இரியா, நானே குழப்பத்துல இருக்கிறேன்னு கேட்டு பார்த்து யோசிக்கிறாங்க. எப்படியும் நடுத்தருக்கு தான் சப்போர்ட்டா இருக்கும். என் முயற்சியை கைவிட மாட்டேன். இருக்க அந்த வயசுலயே அப்படி. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. ஆட்சிக்கு தெரியும் அவன் உறுதி பத்தி. நான் நினைச்ச மாதிரி ஹோக்காகே ஆகிற வரைக்கும் என்ன நடந்தாலும் நான் கண்டிப்பா உயிரை விட மாட்டேன். ரைக்கா கிட்ட போய் மோதமாக பாடி. ஓ சுரோடே பாட்டி, கிளவி நீமா. ரைக்கா இடி மேல இடி. நீங்க எதுக்காக அந்த பக்கம் போய் நிக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இங்க பாருங்க, உண்மையிலேயே நீங்க நருட்டோவை கொண்டு 9 டெய்ல்ஸ் திரும்ப வர வரைக்கும் நேரத்தை கடத்தினாலுமே கூட அடுத்து வர ஜின்சுருக்கியால 9 டெய்ல்ஸை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமாங்கிறது கேள்விக்குறிதான். வாரி தின்ட்டு போயிடுவாங்க. எப்படி போக போகுதுன்னு கூட நம்ம யாருக்கும் தெரியாது. அதனால ஜின்சுருக்கி உட்பட எல்லா ஆயுதங்களையும் நம்ம பயன்படுத்துவோம். அதனால நருட்டோவை இங்க இருந்து போக விடுவோம். சூப்பர். அடேங்கப்பா, அனல் பறக்குது. ஆனா இப்பவும் அவருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சுனாடே பாட்டியா கொக்கா ஒரு ஹோக்காகேனா எப்படிதான் செயல்படணும்? என்ன சொல்லிட்டு நீங்க மட்டும் தனிச்சையா முடிவெடுக்கிறது சரியா? பண்றீங்க நீங்க. நருட்டோ ஜெயிப்பான்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? என்ன சேர்ந்து பாக்குற பாட்டி. லாரியத்தை வச்சு எனக்கு எதுவும் செய்ய முடியாது, நான் தான் சொல்லிட்டேன்ல. சரிசமா இங்க பாருங்கண்ணா, நீங்க வேணா ரைக்காகவே இருக்கலாம். ஆனா ஆரம்பத்துல இருந்து என் பவரை நீங்க குறைச்சுதான் எடை போடுறீங்கிறத மறந்துட வேண்டாம். நாங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அங்க இருக்காரா இல்ல இங்க இருக்காரா? என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் பாட்டுக்குன்னு வந்த கோபத்துல செவரெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப உடைஞ்சிருக்கிற இந்த செவரு வழியா நீ போனாலே அண்ணன் எங்க போயிருக்காருன்னு உன்னால கண்டுபிடிச்சிட முடியும். ரொம்ப நன்றி தாத்தா. என் அண்ணன் எங்க இருக்காருன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இவர் வச்சு ஆழ்துணை கிணறு, சுரங்கப்பாதை எல்லாத்தையும் பண்ணிடலாம். நடைய பத்தியா ஸ்டைல் தான்.
வெளியில தான் இருப்பார். கல்லுக்குள் ஈரம். இந்த மனுஷன்லாம் அழுவாருன்னு கனவு கூட நினைச்சிடல. தயவு செஞ்சு மனசை தளர விடாதீங்க அண்ணா. இதுக்கப்புறம் நீங்க தான் இங்க ரைக்காகவா இருக்க போறீங்க. அதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா இப்ப இங்க ஒரு போர் போயிட்டு இருக்கு. அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆகாம பாதுகாக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. பி, இப்ப நீ உடனே ஒன்றாக்கியோக்கு கிளம்ப. அங்க போயிட்டு டெய்ல் பீஸ்ட் பாம பயிற்சி பண்ணு. தயவு செஞ்சு எந்த காரணமும் சொல்லாத. என்ன? ஆனா நான் என்னுடைய லாரியட்டை வச்சேன். உன்னோட லாரியட் இப்ப எனக்கு தேவைப்படாத. எதிரிகள் ஊருக்குள்ள வந்தாலும் உன்னோட டெய்ல் பேஸ்ட் பாம் டெக்னிக்க பயன்படுத்தி தான் அவங்களை நீ தடுக்க போற. அவர் நம்பல. இதுக்கப்புறம் நீ அந்த ஊரை விட்டு எங்கேயும் வெளியவே போக கூடாது. இப்பதான் ஊர்லயே வச்சிருந்தாரு. பி, நீயும் நருட்டோவும் ரொம்ப முக்கியமான சின்சுரக்கி. இந்த ஊருக்கும் நாட்டுக்கும் நீங்க ரொம்பவே முக்கியம். அதனால உங்க 2 பேர்ல ஒருத்தர் கூட என்னால விட முடியாது. நீங்க 2 பேரும் எவ்வளவு பவர்ஃபுல்லாவே இருந்தாலும் மத்த ஜின்சுருக்கிகளை சிறப்பிடிச்ச அந்த அக்காட்ஸ்கியோட பவர் என்னன்னு நீங்க மறந்துடாதீங்க. புரிஞ்சுதா? என்ன நம்புங்கண்ணா, நானும் நருட்டோவும் நிச்சயம் தோக்க மாட்டோம். அதுக்கு தனிப்பட்ட முறையில நான் கேரண்டி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் வீழ்த்தனா நம்புவாரா? என்னால நிரூபிக்க முடியுதான்னு இப்ப பார்க்கலாம். யாரோட லாரியட்டிக்க பலசாலிங்கிறத பார்த்துருவோமா? பி, தனியா training எடுத்திருப்பாரு நினைக்கிறேன். எடுக்கணும்னா அதுக்கு நீ இன்னும் பயிற்சி எடுக்கணும். இன்னமும் உனக்கு சமமா இருக்க நான் என் பலத்தை தான் குறைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ உன் பலத்தை அதிகப்படுத்தணும். கண்டிப்பா ஒரு நாள் நான் உங்களை விட பலசாலியா ஆவேன். அப்ப நீங்களே நினைச்சாலும் என்ன தடுக்க முடியாது. ஒரு நாள் கண்டிப்பா என்னால அதை பண்ண முடியும். நான் கண்டிப்பா அதை செய்வேன். சும்மா பேசுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு நாள் அதை பண்ணுவ பாருங்க. அடேங்கப்பா. இப்போ ஒத்துக்கிறீங்களா? ஜின்சுர்கியா இருக்கிறது மட்டுமே எங்களுடைய பவருக்கான ஆதாரம் கிடையாது. அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் எங்க கிட்ட இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் சொல்றேன். 8 டைல்ஸை எனக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அது எதையும் நான் மறக்கல. அந்த வார்த்தைகள் தான் நான் இவ்வளவு பலசாலியா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். உன் மனசுல இலகுவா இருக்கிற ஒரு இடத்தை அடைக்கிற விஷயம் அது கிடைக்கும் போது அதனால பிக்கும் அது கிடைக்கிற மாதிரி பாத்துக்க. என்னட்ட அதை பார்த்தோன்னே போயிட்டு சரி, புரியுது. நீ எனக்கு எப்பவும் ஸ்பெஷலானவன்னு மறந்துடாத பி. நீயும் நானும் ஒரு அல்டிமேட் டாக் டீம். வாட்டர்ஃபால் ஆஃப் ட்ரூத் முன்னாடி நான் உன்கிட்ட சில வார்த்தைகளை சொன்னேனே, அத பத்தி சொல்றியா நீ? இப்பவாச்சும் உங்களுக்கு புரிஞ்சுது. நான் நினைச்ச அளவுக்கு நீங்க மக்கு இல்ல. நான் சொன்ன வாக்கு நிறைவேற்றணுங்கிறதுதான் என்னுடைய குறிக்கோள். அதை நான் இப்ப சிறப்பா செஞ்சுட்டேன்னு நான் என் மனசார நம்புறேன். இங்கயா? ஒயிட் ஜெட்ஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸு மூலமா சக்ராவை கூட காப்பி பண்ண முடியும். அந்த ஜுட்ஸுவை உடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இந்த பேப்பர்ல இருக்கிற எதுவும் நமக்கு உதவாது. எதுக்கும் இந்த விஷயத்தை லார்ட் ரைக்காகே கிட்டயும் லேடி ஹொக்காகே கிட்டயும் நம்ம சொல்லிடலாமா? இப்போதைக்கு வேண்டாம். அவங்க என்னதான் பொறுப்பேற்க சொல்லியிருக்காங்க. அதனால நானே இதை பாத்துக்கிறேன். அதுவும் இல்லாம நருட்டோவையும் லார்ட் பியையும் தடுக்க போனவங்க தேவையில்லாம திசை திருப்ப வேண்டாம். ஆனா இல்லைன்னா அதுதான் போயிருப்பாங்களா? விஷயமே. லேடி சொன்னாடி ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது புது தகவல் இருக்கான்னு நான் பாக்குறேன். இதுக்கு நான் தீர்வை சொல்லணும்னா கொஞ்சமாவது நான் கவனம் செலுத்தணும். தயவு செஞ்சு என்ன இப்படி தொந்தரவு பண்ணாத. சொல்லாம இல்லையா? சொல்லு நினைச்சேன்.
நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல பி. அதே மாதிரி நாம தான் அல்டிமேட் டாக் டீம்ன்ற வார்த்தையும் நான் தான் சொன்னேன், அதை ஒத்துக்கிறேன். ஆனா நீ சந்திக்க போற அந்த போர்ல இந்த வார்த்தைகள் உனக்கு உத்வேகத்தை கொடுக்கும்னு நீ நம்புறியா? நான் இந்த ஊருக்காக மட்டும் இந்த சண்டையில இறங்கல, உங்களுக்காகவும் தான் இறங்கியிருக்கேன் அண்ணா. நீங்க என்ன பாதுகாக்க நினைக்கிறது தான் இங்க பிரச்சனையே. என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, என்னாலையும் முடியும். தயவு செஞ்சு என்ன கொஞ்சமாவது நம்புங்க அண்ணா. இந்த உலகத்துல ஜிஞ்சுருக்கியா இருந்தப்ப நம்பிக்கையை இழக்காம இருட்டுல வெளிச்சத்தை முழுசா கொண்டு வர போராடணுங்கிறத கத்துக்கிட்டேன். அதை கொண்டு வரதுக்கு டெய்ல்டு பீஸ்ட மட்டுமே நாங்க எங்க பலமா பயன்படுத்துவோம்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம், ஓகே? எதுவும் இல்லாம நாங்க வீக்கா இருந்தப்பவே எங்களுக்குள்ள ஒரு நெருப்பு இருந்துச்சு. அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா பெருகி இப்போ ஒரு சூரியனா மாறிடுச்சு. அந்த பலம் எங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் நாங்க ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்ல. என்னால மட்டும்தான் 8 Tails கட்டுப்படுத்த முடியும், இந்த போர்லயும் ஜெயிக்க முடியும். எனக்குள்ள இருக்கிற சூரியன் அவனுக்குள்ளேயே இருக்கு. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள 2 சூரியன்கள் இருக்கு. நீங்க சொல்றதும் சரிதான். எனக்குள்ளயும் கண்டிப்பா 2 சூரியன் ஒளிஞ்சிருக்கு. நருட்டோ உசுமாக்கி, உனக்குள்ள 2 சூரியன் இருக்குன்னு பி எதை குறிப்பிடுறான்? இதுல என்ன டவுட்? என்னுடைய அப்பா அம்மா தான். உன்னோட அம்மாவும் அப்பாவுமா? 4வது ஹோகாகே அப்புறம் உன்னோட அம்மாவை பத்தியா சொல்ற? உன்னை பெத்து நீ கை குழந்தையா இருக்கும் போதே அவங்க உன்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்களே. 9 Tails சக்ராவை கட்டுப்படுத்துற அந்த ட்ரைனிங்ல தான் என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு. நருட்டோ பெயினை எதிர்த்து நிக்கிறப்போ அவனே 9 Tails மாறி நின்னா. சீல் பண்ற அந்த ஜுட்சுடைய ஃபார்முலால மினாட்டோ தன்னை தானே உட்படுத்தி இருந்தாரு. அதனால அவரே வந்து அப்ப நருட்டோவை காப்பாத்தினாரு. அது அவர் பண்ணுவாருன்னு நான் அப்பவே எதிர்பார்த்தேன். மறக்க முடியுமா? நான் அந்த 9 Tails உடைய பவரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது எங்க அம்மாவை நான் சந்திக்கணும்னு எங்க அப்பா எப்பவோ பிளான் பண்ணிட்டாரு. எங்க அம்மாவுடைய சக்ராவும் அந்த சீல்ல இருக்குன்னு அப்பா என்கிட்ட சொன்னாரு. அந்த சீல் உடைஞ்சப்பதான் எங்க அம்மாவை சந்திச்சேன். அவங்க எப்பவும் என் கூட தான் இருக்காங்க. உசுமாக்கி கிளானோட தனித்துவமான சீலிங் ஜுட்சுவ 4th ஹோகாகே தெளிவா படிச்சிருக்காரு. உஷினாவோட சக்கராவும் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம ரொம்ப பவர்ஃபுல் தான். அதனால இதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நான் எதிர்பார்த்ததுதான். இந்த அபார சக்தியை நான் அடைஞ்சப்ப அம்மா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அந்த காலத்துல என்னுடைய அப்பா முகமுடி போட்ட ஒருத்தன் கூட மோதி இருக்காரு. வருங்காலத்துல இந்த உலகத்தை அழிக்க அவன் முயற்சி பண்ணுவான்னு அப்பா அப்பாவே உணர்ந்தாரு. அது மட்டும் இல்ல, முகமுடி போட்ட அந்த ஒருத்தனை தடுக்கிறது என்னால மட்டும்தான் முடியும் நம்பினாரு. அதனாலதான் நான் பிறந்ததும் 9 Tails எனக்குள்ள அடைச்சு என்ன ஒரு ஜின்சுருக்கியா மாத்தினாரு. அந்த 9 Tails அடக்கி ஆளும் போது என்னால இந்த உலகத்தை காப்பாத்த முடியும் நம்பினாரு. என்னது முகமுடி போட்டவனா? மாதரவ சொல்றானோ? அப்படின்னா அந்த 9 Tails சம்பவத்துக்கு காரணம் அந்த மாதரா தானா? இதனாலதான் 9 Tails நருட்டோக்குள்ள மினாட்டோ அடைச்சிருக்காரு. அதை வெளியேற்றதுக்கான சாவியையும் கொடுத்திருந்திருக்காரு. காரணம் இல்லாம என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்தையுமே மினாட்டோ பண்ணதே கிடையாது. முகமூடி போட்ட மாதராவால என்னைக்கு வேணா என்ன பிரச்சனை வேணா வரலாங்கிறத அவர் அன்னைக்கே கணிச்சிருக்காரு. வரக்கூடிய பிரச்சனைய 9 Tails உடைய பவர் இருக்கிற ஒருத்தனால மட்டும் தான் தோக்கடிக்க முடியும். அதுக்குதான் ஒரு நருட்டோவை தேர்ந்தெடுத்தாரு. உன்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு மினாட்டோ உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? அப்ப அவரு தீர்க்க தரிசன குழந்தை இல்லன்னு அவருக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய அப்பா எப்பவும் இந்த மாதிரி பட்டங்களுக்கு ஆசைப்பட்டதே கிடையாது. பெருசு சொன்னபடி என்னுடைய அப்பா கண்டிப்பா கடவுளுடைய செல்ல பிள்ளைதான். உலகத்தை காப்பாத்த தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு உனக்கு தெரியும். நீ சொல்றவர் இறந்து போய் பல வருஷம் ஆகுது. இத நீ தோல்வின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவ சொல்லு. தியாகம். நீங்க சொல்றதும் உண்மைதான். என்னுடைய அம்மா அப்பா 2 பேருமே இப்போ உயிரோட இல்ல. எங்க ஹிடன் லீஃப் வில்லேஜ காப்பாத்தவும், எதிரிகள் கிட்ட இருந்த 9 Tail Fox-அ காப்பாத்தவும், என்ன காப்பாத்தவும் அவங்க உயிரை விட்டாங்க. கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்தாலும் நான் அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். எனக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கையும் உறுதியும் அம்மா அப்பா எனக்கு கொடுத்தது. என்ன அவங்க முழுசா நம்புறாங்க. இந்த உலகத்தை நான் காப்பாத்துவேன்னு அவங்களுக்கு தெரியும். ரைகாகே, எதிரியோட திட்டத்தை தாமதப்படுத்துறதுக்காக இப்ப நீங்க நருட்டோவை கொண்டாலுமே கூட மாதரா 9 Tails எடுத்துக்க தான் போறான். இந்த உலகமும் நாம பயந்த மாதிரி அழிஞ்சிடும்.
மினாட்டோ நினைச்ச மாதிரி நருட்டோவால மட்டும்தான் அந்த 9 டேல்ஸ் பவரை கட்டுப்படுத்த முடியும். அதனால நருட்டோவை நாம போக விடுவோம். அப்பதான் அவனாலையும் ஷினோபிக்களை பாதுகாக்க முடியும். நான் இதுல நருட்டோ பக்கம் தான் நிக்க போறேன். இதுக்கு மேல நீங்க யோசிங்க. நானும் அவங்களுக்கு துணையா நிக்க போறேன்னா அதுக்காக நீங்க என்ன முட்டாள்னு சொல்லி உங்களுக்கு புரியுதா? என்ன ஆனாலும் என் நண்பன் நருட்டோவுக்கு தான் என்னுடைய முழு சப்போர்ட்டும் இருக்கும். மாற போறதில்ல. தயவு செஞ்சு எங்களால ஜெயிக்க முடியும்னு கொஞ்சம் நம்புங்க அண்ணா. எதை பத்தியுமே கவலைப்படாத எங்களை மாதிரி முட்டாளுங்களாலதான் எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும். தம்பி சிலம்பிக்கு எவ்வளவு பெயின் இருக்குன்னு தெரியுது எனக்கு. கேட்க மாட்டேன்றாரே. அண்ணனோட வேகம் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. சொல்லியும் அடம் பிடிக்கிறாரு. எனக்கு சந்தேகமா இருக்கு. வழக்கம் போல நீங்க அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா அவனை தொடரணும்னா முதல்ல என்ன தாண்டணும். இது என்னோட போராட்டம். அவ்வளவு மாட்டான். எதுவும் ஆகக்கூடாது. நருட்டோ இதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம். வாய்ப்பே இல்ல. என்ன நம்பி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நருட்டோவே பண்ணணும். அவங்க அப்பா அம்மா எஸ்கேப் போனா தலைவரே பின்னாடி பாருங்க. நான் தோக்க வாய்ப்பே இல்ல. அவங்க அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கு. தப்பா எடுத்துக்க வேண்டாம். எனக்கு 1008 வேலை இருக்கு. அதனால இது அவர் லைஃப்ல மறக்க மாட்டார்ல. இந்த முறை நான் தான் ஜெயிச்சேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ரொம்ப சுலபமா அந்த தாக்குதல்ல இருந்து தப்பிச்சிட்டான். பவர் அட்டாக் ஆகல இருந்து தப்பிச்சிட்டான். நீங்க தானே இப்ப சொன்னீங்க ரேகாகே, ஒருவேளை நான் தோத்து போயிட்டா இந்த உலகத்தை பாதுகாக்க எனக்கு தகுதி இல்ல. நான் மினாட்டோவுடைய மகங்கிறத மறந்துடாதீங்க. ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவன். ரத்தம் அது பேசுது. இந்த உலகத்தை பாதுகாக்கிறது எப்படின்னு அப்பா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. உன்னை சோதிக்கத்தான் இப்ப உன்னை தாக்கணும். என் சோதனையில நீ ஜெயிச்சுட்ட. தெரியும். உன்னை நான் நம்புறேன். என் தாக்குதல இருந்து தப்பிச்ச 2வது ஆள் நீதான் நருட்டோ. எல்லாரையும் நீ நிச்சயமா காப்பாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப முன்னேறிப்போ. கண்டிப்பா. தாண்டுங்கடா ஒத்துக்கிறேன்றதுதான் அவர் இவ்வளவு பண்ணிக்கிறாரு. இப்போதைக்கு இது மட்டும்தான் ஒரே வழி. இத வச்சு பார்க்கும்போது 9 டேல்ஸ் சக்ரா மோட்ல இருக்கும்போது நருட்டோவால எல்லாத்தையும் உணர முடியும். அதே மாதிரி ஜெட்சுவால டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சுவையும் கண்டுபிடிக்க முடியும். இது போதாதுன்னு போர்க்களத்துல நருட்டோவுடைய ஷேடோ க்ளோன்ஸை பயன்படுத்தி ஒயிட் ஜெட்சுவை சுலபமா நம்மளால ஜெயிக்க முடியும். ஆனா கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயமா நாம தோத்துருவோங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. எல்லாத்த விட இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த போரோட முக்கியமான அங்கமே நருட்டோவை காப்பாத்தணுங்கிறது தானே. அப்படி இருக்கிறப்போ நம்ம அவனை களத்துல இறக்கி விட்டா நம்மளோட குறிக்கோளே மாறின மாதிரி ஆயிடாதா? லார்ட் ரைகாகே நிச்சயமா இந்த திட்டத்தை எனக்கு துளி கூட இல்ல. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா லார்ட் ரைகாகேவால இனி எந்த தொந்தரவும் ஏற்படும் எனக்கு தோணல. நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த ராத்திரி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இனி அவங்களால அவங்களுடைய கண்களை பயன்படுத்த முடியும். புதுசா 6 பெயினை உருவாக்கி இருக்க 6 பேருமே ஜின்சுருக்கிதான். ஆனா அவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் பவரை கொடுத்திருக்கேன். எல்லாருக்கும் கண்ணு இருக்கு. மாற்றி வச்சுக்கிறோம். இந்த எபிசோட் செம்மையாக இருந்துச்சுங்க. சூப்பர் எபிசோடு. இது எல்லாமே கூஸ்பம் மூமெண்ட்ஸ் தான். எனக்கு நருட்டோ பார்க்குறப்ப என்ன நான் பேசலை கில்லர்பி பேசினுறாரு, ஒரு எண்ணெயை மிஞ்சிறாரு போலகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மொத்தமே கில்லர்பியே வந்து ஒரு 3/4 வயசுக்கிட்ட முடிச்சிட்டாரு. அண்ணன் பேசி பேசி அவர் அந்த இதுக்கு வந்துட்டாருன்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அவர் வந்து
அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஒரு வேளை அவர் பீட் பண்ணால் ஒத்துப்பாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. கரெக்டாக அதை தான் அவரும் பண்ணியிருக்காரு. என்னையே நீ தாண்டிட்டுனா ஓகேடா, நீங்கள் வந்து அதுக்கு தகுதியான ஆளுங்க தான் அப்படின்றத அவர் நிரூபித்ததுக்கப்புறம் விட்டார். இவர் என்னன்னா இப்போ கில்லர் பியை நம்பலைன்றது வந்து அங்கேயே தெரிஞ்சது. அதை நீ டெவலப் பண்ண அப்படின்னு சொல்கிறப்பவே அவரை நம்பலைன்றது தெரிஞ்சது. என் அளவுக்கு வரல, நான் தான் பவரை குறைச்சி உனக்காக இறங்கினே தவிர நீ ஏறி வரமாட்டேன்றன்ற அந்த இது இருந்தது. பட் அதுக்கான ட்ரைனிங் அவர் ஸ்பெஷலாக தனியாக பண்ணி திரும்ப நிரூபித்து இன்றைக்கி அண்ணனையே பீட் பண்ணுறப்போ அதுவுமே உடஞ்சது. ஆனால் வளர்த்தவர் கூட இருந்து இத்தனை வருஷம் வளர்த்தவர் இவர்னாலே அது உணரல. மினட்டோ பார்த்த உடனே உணர்ந்தார் அந்த விஷயத்தை. கில்லர் பி பார்த்தோன்னே அவன் உன்னோட ஒரு மடங்கு வந்து கூட அவன் உன்னோட பவருன்றத அங்கேயே சொன்னார். ஸோ அதனாலே வந்து மினாட்டோ மேலே தனியாக ஒரு மரியாதையே கிரியேட் ஆகிருக்கு இல்லையா. அதுமாதிரி பாட்டியும் பார்த்தீங்கன்னா குழப்பத்திலேயே தான் இருந்துச்சு. இப்போ தடுக்கிறதா இல்லை இது தப்பாக போகுமா சரியாக போகுமா. இப்போ வந்து மினாட்டோவே வந்து சொல்லியிருக்காருன்றப்போ தெளிவாயிடுச்சு. டே இதுக்கு மேலே அவன் பக்கம் தான் நிற்பேன். மினாட்டோவே சொல்லிட்டாருன்னா அப்போ ஒரு ஃபுல் நம்பிக்கையில் இறங்கியிருக்காரு. அவங்க அப்பா அம்மா வந்து அவனுக்கு தரிசனம் கொடுத்து இதை பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவ்வளோ நம்புகிறாங்க. பொறுத்தவரையே நம்புறப்போ நான் நம்ப மாட்டான்ட்டு அது ஃபுல் ஃபார்மில் 100% அவன் மேலே நம்பிக்கைலாம் நின்றுச்சு. அதுவுமே வேறு லெவலில் இருந்தது. அதே மாதிரி ரைக்காகவும் பாட்டிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அதுதான். அவர் வந்து என்ன பண்ணாலும் கில்லர் பி எவ்வளோதான் ப்ரூவ் பண்ணாலும் நம்பலை. பட் பாட்டி அப்போவே நட்டோவை புரிஞ்சுக்கிச்சு. எல்லா ஃபீல்டுக்கும் அவன் அனுப்பிச்சிச்சு, போக சொல்லிச்சு. எல்லாருமே தடுத்தாங்க. எல்லாரையும் மீறி இல்லை நட்டோ போட்டோம், அவன் கற்றுக்கிட்ட சைட்டு. இப்போ இந்த ட்ரைனிங் கூட எல்லாமே ஊரில் தடுத்தாங்க. பாட்டி தான் அடம் பிடிச்சி எல்லாத்தையுமே பண்ண வச்சு. அதாவது நட்டோ நல்லா புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் பாட்டியும் வராது. ஸோ அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அதை தான் கில்லர் பி பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருந்தேன். நருட்டோ அதை தான் சொன்னேன், நீங்கள் தான் கரெக்டான ஒக்காகே அப்படின்றதுலாம் சொன்னால எனக்கு கரெக்டாக புரிஞ்சுட்டு பண்ணுறீங்க, அதான் பாட்டின்னு அவங்க சொல்லும் போது தான் கில்லர் பிக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆகி போய் அவங்க அண்ணன்ட்டே பேசினது. கில்லர் பியுமே தன்கிட்ட இருக்கிற பவர் அவர் குறைச்சி மதிப்பிடுறாரு. இருந்தாலும் அதுவும் இத்தனை வருஷம் வெளியே விடலை, உள்ளே வச்சுட்டு இருந்தார். அவருக்குள்ளே நிறைய விஷயம் இருந்து அடக்கி வச்சுட்டு இருந்தார். ப்ளஸ் அந்த ஃப்ரீடமாக அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அது அவர் கொடுக்கல. ஆனாலும் அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவருக்காக ஒரு பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதே இடத்துல இத்தனை வருஷம் அவர் எங்கேயும் போகாமல் இருந்ததே அவர் எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருந்தாரு, அதை மதிக்கணும்னு அவர் காப்பாற்றினார்ல அந்த விஷயத்த. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கில்லர் பீட். அது பெரிய விஷயம். எத்தனையோ முறை வந்து ரைக்கா வந்து அடித்து தடுத்து வந்துருக்கேன். அதையும் மீறி ஒரு நாள் போயிருக்க முடியும், ஆனால் போகல. ஸோ அந்த மரியாதை அப்படியேப்பட்ட நான் இன்னைக்கு உன்னை வந்து எதிர்க்கிறேன், உன்னை தாண்டி போகணும்னு நான் விரும்புகிறேன்னா என்னை புரிஞ்சுக்கோ அண்ணான்றது அதான் அவர் சொல்லிகிட்டே இருந்தார். அப்பயும் ரைக்காக வந்து அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேடா உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் நருட்டோ வந்து என்னை பீட் பண்ணிட்டு நான் விடுறேன். அப்பயும் ஒரு டெஸ்ட் வச்சு தான் அதை அமைச்சது. பட் எல்லாமே இந்த இடத்துல வந்து கரெக்டாக அமைஞ்சது. எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது தான். அதேமாதிரி ரைக்காக வந்து தொடர்ந்து அவர் வாயிலேருந்து வந்த வார்த்தை மின்னாட்டோனாலே முடியல. அன்றைக்கி அவரே தோத்துட்டார்ல, அவர் போயிட்டார்ல, அப்போ என்ன அது யோசின்றார். பட் அந்த சுச்சுவேஷன் இன்னும் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ விஷயத்த முடிச்சுட்டு போயிருக்காரு. நான் அந்த பக்கம் வந்து அந்த மாஸ்மேனையும் சமாளித்து அவனையும் ஓட்டிட்டு இந்த பக்கம் வந்து 90 சமாளித்து அதையும் 2ஆக பிரித்து பண்ணிவிட்டு ஊரையும் காப்பாற்றி மக்களையும் காப்பாற்றி பையனையும் காப்பாற்றி கொண்டாட்டி இவ்வளோத்தையும் ஒரு மனுஷன் கரெக்டாக பண்ணிட்டு போனார். கடைசி அந்த ஒரு நொடியில் அப்பயும் பார்த்தீங்கன்னா அவர் நினச்சிருந்தா பண்ணிட முடியும். இங்கே குழந்தைய காப்பாற்றுறதா ஒய்ஃபா அப்படின்னு பார்க்குறப்போ அந்த சுச்சுவேஷன் இன்னும் செய்ய முடியும். அது தியாகம். அந்த இடத்துல அவர் தோற்றே போடல. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஊரையும் காப்பாற்றிட்டு தன் மகனையும் காப்பாற்றிட்டு அவருக்காக எல்லா மெமரியும் அந்த டைம்லேயும் க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் சீல் பண்ணி வச்சுட்டு இவ்வளோத்தையும் ஒரு மனுஷன் வந்து ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸில் செஞ்சுட்டு போயிருக்காருன்னா அது வந்து காட் லெவல் தான் சொல்லணும். ஸோ மினாட்டோவை பார்த்தது கொஞ்சம் எபிசோட் தான், ஒரு 2 எபிசோடு அந்த இதில் வந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கே அவரை பற்றி பேசுனதுக்கே எங்களுக்கு இப்படி பொத்துட்டு வருதுன்னா அவர் எப்படிப்பட்ட மனுஷனாக வந்திருப்பார். வேறு லெவல் ஃபீலுங்க அது. அதனால தான் அதுக்கு சொல்கிறேன், அவருக்குன்னு தனியாக என்ன எபிசோடு என்ன இருக்கான்னு தெரியல. அப்படி காட்டினா நல்லா இருக்கும்னு தோணுது. அவ்வளோ ஃப்ளாஷ்பேக் அந்த டைமில் அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு காட்டினா சூப்பராக இருக்கும். பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் மீடியம் முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.